வணக்கம். கார்த்திகை மார்கழி என்றாலே ஐயப்ப பக்தர்களுடைய காலம். நான் தொடர்ந்து ஒரு 36 ஆண்டு காலமாக ஐயப்பன் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். ஐயப்பன் யாத்திரை சென்ற அந்த அனுபவங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது திரைத்துறையிலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அறிமுகம் தான் இன்னைக்கு ஐயப்பனை பெரிதாக கொண்டு போய் சேர்த்தது. அந்த ஆரம்ப கட்டங்களில் ஐயப்பனை பற்றி நான் ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறைகள் பலருக்கு தெரியாது. அப்போ அங்கே கேரளாவில் மெரிலாண்டு சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் திரைப்பட தயாரிப்பாளர். அவர் தான் சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார் கருப்பு வெள்ளையில். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. வெற்றினா போடுற இடங்கள்லாம் திரும்ப திரும்ப அந்த படத்தை மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவாமி ஐயப்பன் அது தமிழில் வந்தது. எல்லா மொழிகள்லையுமே அது மொழிபெயர்ப்பாகி அந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி உடைய ஐயப்பனுடைய வரலாறுகள் தெரிய ஆரம்பிச்சது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தமிழக மக்கள் மத்தியிலே சபரிமலை ஐயப்பன் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு, அந்த நம்மளும் அந்த ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு நம்பிக்கை விதைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா திரைப்படத்துறையில் இருந்த எம்என் நம்பியார் அவர்கள். பொதுவாகவே அவர் ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேயே அவர் மேலே வேற ஒரு பார்வை இருந்தது. அவர் இன்றைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் நீங்கள் போய் யார்கிட்ட கேட்டாலுமே அவரை குருசாமின்னு தான் சொல்லுவாங்க. நம்பியார் குருசாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்பியார் குருசாமிக்கு அவர் நாடகத்தில் நடிக்கிற அந்த காலகட்டங்களில் நவாப் அந்த ராஜமாணிக்கம் பிள்ளை அந்த குழுவில் அவர் தான் இந்த முதலாக ஒரு நாடகமாக ஐயப்பனுடைய வரலாறை போட்டவர். அந்த நாடகத்தில் இவர் நடிச்சிருக்கார். அந்த காலகட்டத்தில் அவர் அந்த நாடகத்தில் நடிக்கும் போதே அதுக்கான முன்னே ரெடி பண்ணி அந்த அப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன பாதைங்கிறது, அதாவது சின்ன பாதைன்னா பம்பையிலேருந்து போகக்கூடிய அந்த பாதை அப்போ கிடையாது, முழுக்க பெரிய பாதை தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 36 ஆண்டு காலமாக தொடர்ந்து பெரிய பாதையில் மட்டும்தான் பயணிக்கிறது. அதுதான் யாத்திரை. அதுவும் நம்பியார் சாமி அந்த காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் எப்போவுமே இந்த பொங்கலுக்கு மகர ஜோதிக்கு மட்டும் போகிறது தான் அதுதான் ஐயப்பனுடைய யாத்திரை. என்ன காரணம் அதுன்ட்டு அவரோட ஒரு நாள் பேசும்போது நான் நம்பியார் சாமிகிட்ட பேசும்போதே கேட்டிருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார், மற்ற நாட்கள் எல்லாம் அவர் கண்மூடி தான் இருப்பார், எந்த மாதம் போனாலுமே அவருக்கு கண்மூடி தான் இருப்பார். இந்த மாத பூஜைகள்ங்கிறத இப்போ மக்கள் அதிகமாக கூட்டம் வர்றதுனால தான் திறக்கிறாங்க. அப்போல்லாம் ஆண்டுக்கு ஒரு தடவை தான் கோயில் திறந்த காலகட்டம் அவர் போன அந்த காலகட்டங்கள்லாம். அப்போ அவர் கண் விழிச்சு இருக்கிற நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொங்கல் மட்டும்தான். மகர சங்கராந்தின்னு கேரளாவில் சொல்கிறாங்களே, அந்த நாளில் தான் ஐயப்பன் கண் விழிப்பார். அவர் மற்ற நாளில் தியானத்தில் இருக்கும்போது நாம் போய் அவர் தியானத்தை கெடுக்கக்கூடாது, நாம் மற்ற தேதியில் போகிறதே முதல்ல தப்பு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு நம்ம கிட்டக்கலாம். அப்போ நானும் அதனுடைய இதை படி சொல்கிறதுனால அப்போ நம்பியார் சாமியுடைய அந்த இதையும் கேட்டுட்டு எங்கள் குருநாதர் நாங்கள் இருக்கக்கூடிய சிவகங்கையில் இருக்கிற அந்த குருநாதர் அவரும் நம்பியார் சாமி போன அதே காலகட்டத்தில் அவங்களும் தென்காசியிலேருந்து நடந்தே ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த நடந்தே போனோன்னே எனக்கு இன்னொரு நினைவு நான் வருது. எப்படி நம்பியார் சாமி நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போனாரோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் முதல்ல ஐயப்பன் பற்றின ஒரு படம் இப்போ மெரிலாண்டு சுப்பிரமணியம் பண்ணி அந்த படம் டப்பிங் ஆகி வந்தது தவிர நேரடி தமிழ் திரைப்படமாக வந்தது தசரதன் இயக்கிய சரணம் ஐயப்பா. தசரதன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் போதே அவரும் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக்கெல்லாம் நடித்தவர். அவர் நிறையா சின்ன சின்ன கேரக்டர்கள் நிறைய அந்த தேனாம்பட்டை நட்சத்திரங்களில் அவர் ஒருத்தர். அங்கே இருந்தபடியே அவர் சரணமையப்பாங்கிற அந்த படம் அதை எடுத்தார். அந்த படத்தில் மூலம்தான் இன்னும் ஜேசுதாஸுடைய அந்த பாடல்கள் பொய்யின்றி நீர் அந்த பாடலாக இருக்கட்டும், அதே போல் மற்ற நடிகர்கள் எல்லாரையுமே அதில் நடிக்க வச்சுருப்பார், கார்த்திகிலேருந்து எல்லாரையுமே. அப்போ சரணமையப்பா அடுத்த 80களில் அது வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அந்த படம் வெற்றி. சாதாரண ஸ்டேஜில் இருந்த அந்த ஒரு தசரதனை இந்த ஐயப்பனுடைய அருட்கருணையால் அவர் மிகப்பெரிய ஒரு அல்லாது 100 நாட்களை கடந்து அந்த படம் ஓடிக்கிட்டே இருந்தது. உடனே இவருக்கு அடுத்த ஆண்டு அவர் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நடந்தே போய் நன்றி சொல்ல போனார். எங்கே? சென்னையிலேருந்து நடந்தே சபரிமலைக்கு.
ஆனால் என்ன தசரதன் நமக்கு அவருடைய அறிமுகத்தில் அவர் கேட்கும்போது, இல்லை ஐயப்பன் தானே நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அது நன்றி கண்ணா. இங்கே இருந்து இந்த தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயிலிருந்து நடந்தே ஐயப்பன் கோயிலுக்கு 41 நாள் நடந்தே போயிருக்கார். அப்போ அவர் தான் வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார், ஐயப்பன் வந்து அவர் கொடுக்கன்னு நினச்சா கொடுத்துருவாரு, மெரிலாண்டு சுப்பிரமணியத்துக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்காருன்னா அவர் அதுக்கடுத்து 3 படங்கள் ஐயப்பனை இது பண்ணி எடுத்தார். அருள்தொரும் ஐயப்பன், அது மாதிரி 3 படங்கள் எடுத்தார். அதே ஐயப்பனை வந்து தவறாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அவர் தண்டனையும் தருவாருங்கிறத எங்கள் திரைப்படத்துறையிலேயே நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். ஆனால் சில தவறுகளை வந்து செய்யும்போது அதுக்கான தண்டனைகளை வந்து உடனே அது கிடைக்கும். இப்போ அது மாதிரி இவர் வந்து சங்கர் சார் வந்து நிறையா திரைப்படங்கள் எடுத்த போது அவர் வந்து எல்லா பக்தி படங்கள் வரிசையில் நம்பினார் கொடுவதில்லைன்னு ஐயப்பனை பற்றின ஒரு திரைப்படம் எடுத்தார். அது வந்து 84, 85. அதில் வந்து இந்த தென்றலை எண்ணத்தோடில் நடித்த ஜெயஸ்ரீ தான் அதில் நடிச்சிருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணலான்னா படப்பிடிப்புக்கு வந்து பொதுவாகவே சபரிமலைக்கு வந்து பெண்களை அழைத்து போவதுங்கிறது வந்து ஒரு நெறிமுறை கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். இவர் அதை மீறி அந்த 18ஆம் படிக்கு முன்பாக போய் இந்த மாதிரி ஜெயஸ்ரீ நிற்கிற மாதிரியான ஒரு பாடல் காட்சியை வந்து பதிவு பண்ணார். அது என்னை போல் நாங்கள்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ப ஒரு இதுக்குள்ள வந்து ஜெயஸ்ரீயை கூட்டிகிட்டு போனது வந்து நான் நேரடியாகவே சங்கசார்ட்டை போய் அதுக்கப்புறம் படம் வெளியானதுன்னா சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா. இதில் நடித்ததுக்கப்புறம் ஜெயஸ்ரீயுடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை, அவங்க அடுத்தடுத்து தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுத்தாங்க. அது அந்த தென்றலை எண்ணத்துடைய அந்த இது நடித்ததுக்கப்புறம் ஜெயஸ்ரீ வந்து என்றைக்கு இந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு இருந்தாலும் அதோடு அவங்களுடைய கேரியர் அவுட். அதே மாதிரி இவருடைய திரைப்படங்கள் பணியில் நிறைய கேஷங்கர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. நவகிரக நாயகி, அதுன்னு அவருடைய படங்கள் பக்தி படங்கள் வேறு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து வெற்றி படங்களை தந்துக்கிட்டு இருந்த அந்த இயக்குனர் வந்து அவருடைய வாழ்க்கையும் அதை அடிசறுக்குனுச்சு. அப்போ ஒரு நடிகையை கொண்டு போய் நம்ம அந்த ஆலய வாசலில் நிறுத்தினதுடைய பலனை வந்து இவங்க கண்கூட அனுபவிச்சாங்கிறத எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி திரைப்படத்துறையில் வந்து ஐயப்பனை நம்பி அவர்கிட்ட போய் சரணடைஞ்சு அதில் வெற்றி பெற்றதில் ஜேசுதாஸ் மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஜேசுதாஸ் வந்து அப்படியே உருகி தான் போயிடுவார். அதே மாதிரி அவருடைய அந்த இறுதியில் நடசாத்தும் போது பாடுற அந்த பாடலை வந்து ஜேசுதாஸாக பாடியிருப்பார். இப்போ அந்த ஹரிவராசனம் சொல்லக்கூடிய அந்த பாடலை வந்து அவர் ஜேசுதாஸ் பாடினது மிகப்பெரியதாக, அதுலேயும் ஒரு வரி வந்து தவறுதலாக இருக்குன்னு சொல்லி அதையும் மாற்றி கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பாடல் ஹரிவராசனம் வந்து மாற்றி பாடப்பட்டது. இன்றைக்கும் வருகிற ஜனவரி மாதம் வந்து ஆண்டுதோறும் ஹரிவராசனம் விருது என்ற இசைக்கலைஞர்களை பாராட்டி அங்கே விருது கொடுப்பார்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் ஹரிவராசனம் வந்து அதே மாதிரி விருது பெற்றிருக்கிறார். பொதுவாகவே அவர்கிட்ட திரைப்பட கலைஞர்களுக்கு கேரளாவிலேருந்து வரவங்களும் சரி, ஆந்திராவிலேருந்து எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஐயப்பன்னா ஒரு தனி ஒரு பற்றுதல் உண்டு. நண்பர் விஜயகாந்தை எடுத்துக்கிட்டாலே அவர் வந்து சபரிமலை போகிறவங்கள ஒரு பெரிய தெய்வமாக நினைப்பார். நம்மளே படப்பிடிப்புக்கு இடையில போனால் கூட சாமி வந்திருக்காருப்பா, நம்மளை சாமி இருந்தால் கூட நட்பு நமக்குள்ளே இருந்தாலும் கூட அவரை சாமி வந்திருக்கா, தனியாக இலை போடுங்க, தனியாக சாப்பாடு போடுங்க பாரு. சாப்பாடு போடுறதுல என்றைக்குமே ஒரு கவனம் செலுத்துவது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சாமிகளுக்குன்னு தனி சாப்பாடு போடுங்க, தனியாக அந்த இதில் வேறு கரண்டியை பயன்படுத்துகிறாத அப்படின்னு. அதே மாதிரி அவர் மதுரையிலேருந்து தான் அவர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி போவார். யாரே விஜயகாந்த். அந்த மேலமாசி வீதியில் ஆனந்த ஐயப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கேருந்து தான் அவர் இருமுடி கட்டி போவார். இந்த ஆனந்த ஐயப்பன் கோயிலுக்கு இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய அந்த விக்கிரகம் வந்து பிரதிஷ்டை பண்ண இடம் வந்து இங்கே தஞ்சாவூர்லேருந்து. அந்த விக்கிரகம் பிரதிஷ்டையாகி செல்லும்போது ஒவ்வொரு ஜமீன்களுக்கும் இந்த விக்கிரகம் அமர்ந்து சென்றது தான் வரலாறு. இப்போ பிடி ராஜன் செஞ்ச அந்த சிலை வந்து திருச்சியில் வந்து இருந்த ஐயப்பன் சிலையை வந்து வச்சு இருந்த இடம் வந்து இன்றைக்கி அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அதே மாதிரி சிவகங்கையில் எங்களுடைய அரண்மனைக்கு சொந்தமான ராமநாதபுரம் இந்த அரண்மனைக்கு சொந்தமான இடங்கள்லாம் இந்த அரண்மனை அந்த ஜமீன்கள்லாம் வந்து அந்த ஐயப்பன் சிலையை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து வச்ச இடம் வந்து தான் அந்த ஆனந்த ஐயப்பன் கோயில் மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய அந்த பிடி ராஜன் அந்த சிலையை வச்ச இடத்துலலாம் இன்றைக்கி ஐயப்பன் கோயில் இருக்குது. அது மாதிரி இந்த விஜயகாந்த் வந்து அதை அடிக்கடி அதை சொல்லுவார். ஆனந்த ஐயப்பன் கோயில் வந்து அவர் வந்து நான் படிக்கிற காலத்தில் அடிக்கடி போவேன். ஐயப்பன் மேலே எல்லாரும் என்னடா இவங்க ஐயப்பன் கோயில் போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் அவரும்
விஜயகாந்த் அதான் சொல்வார், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை வந்து கொடுத்தது ஐயப்பன் தான். நான் வந்து இந்த படம் வெளியேறிட்டால் நான் அடுத்து வெற்றி பெற்றால் நான் வந்து நேரடியாக சன்னிதானத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் படங்கள் தோல்வி அடைஞ்சு சும்மா இருக்கும்போது ஒரு பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனை அவர் வந்து சாட்சி படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியை பெற்றவுடனே அந்த ஆண்டு இவர் வந்து சபரிமலைக்கு போனார். இது மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இசையமைப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து சபரிமலைனாலே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. அந்த ஈர்ப்பு வந்து என்றைக்குமே வந்து ஒவ்வொருத்தருமே பெண்கள் வந்து தான் போக முடியலைங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருந்தாலும் கூட அவங்க வந்து நம்மளை ஒரு மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை நான் பார்த்துருக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.